Hello guys, welcome back to my channel Get Known by Safika. Now Safika. In this video, we are going to learn about colors that suits your skin tone. நல்லா இருக்குல்ல? பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம். ஸ்கின் டோன்னா என்ன? எல்லாருமே ஸ்கின்னோட அண்டர்டோனையும் ஸ்கின்னோட ஓவர் டோனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஸ்கின் டோன்றது இது ரெண்டும் சேர்ந்தது தான். யூஸ்வலி ரெஃபர் டு அஸ் தி கலர் ஆஃப் யுவர் ஸ்கின். ஒரு நார்மல் டே லைட்டில் ஓவர் சன் எக்ஸ்போஷர் இல்லாதப்போ உங்கள் ஸ்கின் டோன் என்னவா இருக்கோ அதுதான் உங்கள் ஸ்கின்னோட ட்ரூ கலர். சில ஃபேக்டர்ஸை வச்சு ஸ்கின் டோனை சொல்லுவாங்க. எத்னிசிட்டி, உங்கள் ஸ்கின்னோட மெலனின் லெவல், அதுக்கப்புறம் ஈவன் ஹீமோக்ளோபின் ஆஃப் யுவர் பிளட். உங்கள் ஏஜ் மாறுறப்போ ஸ்கின் டோனும் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் உங்கள் ஸ்கின் நேச்சுரலாக தின்னாகும். உங்கள் வெயின்ஸ் நல்லா வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதனாலேயும் உங்கள் ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகலாம். அக்கார்டிங் டு த கலர் எக்ஸ்பர்ட்ஸ், வேர்ல்டு வைடாக 110 டிஃப்ரெண்ட் ஸ்கின் டோன் ஷேட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி லேபிள் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கில் கன்டினியூ பண்ணலாம். ஸ்கின்னோட அண்டர்டோன் சொல்கிறோம் அப்படின்னா என்ன? ஸ்கின் அண்டர்டோன்றது உங்கள் ஸ்கின்னோட டீப் லேயரோட கலர், இல்லைனா டிண்ட் ஆஃப் யுவர் வெயின்ஸ்ன்னு சொல்லலாம். அண்டர்டோன் யூஸ்வலி ரெஃபர்ஸ் 3 கேட்டகரிஸ்: கூல், வார்ம் அண்ட் நியூட்ரல். உங்கள் அண்டர்டோனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு 3 ஈஸி வேஸ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு, உங்கள் விஸ்ட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் தின்னாக இருக்கும். ஸோ உங்கள் வெயின்ஸும் கிளியராக இருக்கும். அப்படி பார்க்குறப்போ இஃப் யூ ஹாவ் அ க்ரீன் ஆர் க்ரீனிஷ் ப்ளூ, நீங்கள் கூல் அண்டர்டோனுக்கு வருவீங்க. ஆர் உங்களுக்கு பர்பிள் இல்லைனா ப்ளூ மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டைப்பிக்கலி வார்ம் அண்டர்டோன். இல்லை ப்ளூன்னு சொல்ல முடியல, க்ரீனும் சொல்ல முடியல, ஒரு மாதிரி ஆலிவ் ஷேடில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நியூட்ரல் அண்டர்டோனில் வருவீங்க. இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான ஜுவல் செட் ஆகுதோ அதை வச்சு சொல்லலாம். எப்படின்னா, சில்வர் செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கூல் அண்டர்டோனில் வருவீங்க. கோல்டுனா வார்ம், ரெண்டுமே எனக்கு செட் ஆகும்ப்பா அப்படின்னா அஸ் யூஷுவல் நியூட்ரல். மூணாவது பார்த்திங்கன்னா, உங்கள் ஸ்கின் ரியாக்ட் பண்ணுறத வச்சு சொல்லலாம். சன்னோட எக்ஸ்போஷரில் உங்கள் ஸ்கின் ரேராக டேன் ஆச்சுன்னா, ஈஸியாக சன்பர்ன் ஆச்சுன்னா ப்ராபப்ளி கூல். ஒருவேளை ரேராக பர்ன் ஆகி ஈஸியாக டேன் ஆனால் வார்ம் அந்த மாதிரி இருக்கும். லிமிட்டட் சன் எக்ஸ்போஷரில் உங்களுக்கு டேன் ஆச்சு, ஓவர் எக்ஸ்போஷரில் பேன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நியூட்ரல் அண்டர்டோன். இதை வச்சு உங்கள் அண்டர்டோனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதாவது இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அண்டர்டோனை பற்றி பார்த்தாச்சு. ஓவர்டோனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கின்னோட ஓவர்டோன்னா என்னன்னு பார்க்கலாம். உங்கள் ஸ்கின்னோட சூப்பர்ஃபிஷியல் லேயர் தான் உங்கள் ஓவர்டோன். அதாவது எந்த லேயர் டேர்ன் ஆகுதோ, எந்த லேயர் பர்ன் ஆகுதோ, ரேஷஸ் வருதோ, இல்லைனா பிளமிஷஸ் வருதோ, அதான் ஓவர்டோன். ஓவர்டோன் சீசன் டு சீசன் மாறலாம். இல்லைனா ப்ராடக்ட் சேராமல் ரெட்னஸ், இல்லைனா இரிட்டேஷன், ரேஷஸ் கூட வரலாம். உங்கள் ஓவர்டோன் தான் உங்கள் ஸ்கின்னோட டோன். பட் நம்ம பார்த்த மாதிரி ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்கின் டோன். என்னடா குழப்புறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் ஸ்கின்னோட மேல் லேயரை தான் நம்ம ஓவர்டோன் சொல்கிறோம் இல்லையா? அதனால நான் அப்படி சொன்னேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்கின் டோன்னா என்னென்னு பார்த்தோம். அண்டர்டோனு ஓவர்டோன் பற்றிலாம் பார்த்தோம். இப்போது 4 வகையான ஸ்கின் டோன்ஸ் இருக்குது. ஸ்கின் டோன்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, லைட், ஃபேர், மீடியம் அண்ட் டார்க். 4க்குமே 3 அண்டர்டோன்ஸுமே வரும். அதாவது கூல்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் 4 வரும், வார்ம்னு எடுத்துக்கிட்டாலும் 4 ஸ்கின் டோன்ஸ் வரும், நியூட்ரல் எடுத்தாலுமே 4 ஸ்கின் டோன்ஸ் வரும். ஸோ இதை எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஃபேர் ஆர் லைட் ஸ்கின் டோனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அண்டர்டோன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கூல்னா பிங்க் அண்ட் ப்ளூ ஷேடில் இருக்கும், வார்ம்னா எல்லோ ஷேடில் இருக்கும். அதே மாதிரி மீடியம் இல்லைனா டார்க் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்கு கூல்னா பர்பிள் ஆர் ரெட், அதுவே வார்ம்னா பீச் ஆர் கோல்டு, இதே நியூட்ரல்னா ஆலிவ். அவ்வளோதான். இதை வச்சு சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இவ்வளோ தான் அண்டர்டோன், ஓவர்டோன், ஸ்கின் டோன். இப்போது என்னென்ன ஸ்கின் டோனுக்கு என்னென்னதெல்லாம் சூட் ஆகும்னு சொல்லி, என்னென்ன கலர்ஸ் சூட் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு சின்ன சஜஷன் தான், பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் வார்முக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன், ஐவரி, எல்லோ, க்ரீன், ரெட்டோட ஃபேமிலியில் கோரல், ஆம்பர், கோல்டு, நேவி ப்ளூ, ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. பட் கூலுக்கு பார்த்தீங்கன்னா பர்பிள், க்ரே, டீப் ப்ளூ அந்த மாதிரி.
இப்போது நீங்கள் வந்து பேஸ்டல்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. நியூட்ரல்னா ப்ளம்ஸ், வயலட், ரெட், பிங்க், ஜேட் க்ரீன். இது நல்லா இருக்குன்றது எல்லாமே சஜஷன்ஸ் தான். பட் எல்லாருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும், அதை போடக்கூடாதுன்னு கிடையாது. இந்த வீடியோ யாருக்குன்னா, இந்த கலர் எனக்கு செட் ஆகுமா ஆகாதா, சூட் ஆகுமா ஆகாதான்னு எப்போயுமே கொஸ்டின் பண்ணுறவங்களுக்கு தான் சொல்லலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தி கலர், ஒரு ஸ்கின் டோனை பற்றின அனாலிசிஸ் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கிளியராகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனாலும் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படலாம். ஸோ ப்ளீஸ் ஷேர் இட், தென் லைக் இட். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.